இரண்டு தான் அடிப்படை. இஸ்லாத்துல குர்ஆன்ல இருந்து காட்டுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை காட்டுங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் செய்யாமையா செஞ்சிருப்பாங்கன்னா, ஆமா செய்யாம செய்வாங்க, செஞ்சதான் செய்வாங்கன்னு கிடையாது, செஞ்சதை மாத்தவும் செய்வார்கள். நீங்க சொல்றீங்க செய்யாதே செய்வாங்கன்னு. ஒரு ஹதீஸ்ல முஸ்லிம்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல 3 தலாக் என்பது கான தலாக்கு ஸலாசு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹதி அபீபக்கரின் வ சதரம் மின் இமாரத்தி உமர். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய துவக்க காலத்திலையும் முத்தலாக் என்று ஒருத்தன் சொன்னால் இன்னமா யுஅத்து வாஹிதா, ஒரு தலாக் என்றுதான் அது நடைமுறையில் இருந்தது. முத்தலாக் விட்டான்னு ஒருத்தன் சொல்றான், 3 தலாக் அல்ல, ஒரு தலாக்கு தான், அது ஒரு தடவை தான் சொல்லி. இது நான் சொல்லல, ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரபூர்வமாக இடம்பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸ். என்ன வருதுன்னு கேட்டா, கான தலாக்கு ஸலாஸ், 3 தலாக் என்று சொல்ற அந்த சொல்லு ஒரு தலாக்கு தான். 3 தலாக்குன்னு ஒருத்தர் சொன்னதுனால 3 தலாக் ஆகாது, அவங்க சேர்ந்து வாழலாம். 2வது தடவை வாழ்ந்துட்டு ஒரு தலாக்கு சொல்லுவானே, அதான் 2வது தலாக்கு. சேர்ந்து வாழ்ந்துட்டு இன்னொரு காலகட்டத்தில் சொல்லுவானே, அதான் 3வது தலாக்குன்னா சேர்ந்துட்டு மறுபடி சொன்னா தான் அடுத்த தலாக்கு வரும். இப்படி எல்லாம் நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம் இப்ப. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல இதே மாதிரி தான் இருந்து உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி இருக்குதுல, அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே இது மக்கள் ரொம்ப அவசரப்பட்டு தலாக்கு சொல்லி விடுகிறார்கள், நிதானம் இல்லாமல், இதை நம்ம மாற்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாரு. அம்லைனாங்கிறாரு, நினைச்சா மாத்திருவோம்னு சொல்றாரு. மாத்தி விட்டு அம்லான்னு வருது, மாத்திட்டாருன்னு வருது. 3 தலாக்கு இனிமே சொன்னால் 3 தலாக்கு தான். இது முஸ்லிம்ல ஹதீஸ் வருது. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாமையா சஹாபி சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க கேக்குறீங்க. சொன்னதுக்கு மாத்தமா சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். சொன்னதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னது என்னதான், அது 3 தலாக்குன்னு சொன்னா 1 தலாக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இதை ஒத்துக்கிற முடியாது. இது ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு தலாக்கு சொல்றாங்க. இனிமே 3ன்னு சொன்னீங்கன்னு வைங்க, 3 ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் 3 ஆக்கி விட்டாருங்க. அதுதான் மதுஹபுல முத்தலாக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இப்ப நம்ம சஹாபாக்களை பின்பற்றுவதா ரசூலுல்லாஹ் பின்பற்றுவதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மாத்திருக்கு இவங்க யாரு? அப்ப அதுல என்ன எதனால சொன்னாங்க, அதுக்குள்ள நான் நுழைய விரும்பவில்லை.